லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி எதுவும் பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து மார்க்கெட் இருக்கும், அதிகப்படியான எதுவும் பயங்கரமான ஒரு வயலண்ட் மூவ் அப்படிங்கிறலாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நியர்பை ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பெருசாக வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து இன்னும் சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு ஒன் சைட் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25,900 வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட வந்து போகலை. ஸோ நியர்பை அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. ஸோ அகெயின் நேற்று வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருந்ததோ அதை சேம் அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ப்ரைஸ் வந்து ஏன் மறுபடியும் வந்து ஒரே இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் பேங்க் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானில் வந்து ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மியாக வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜப்பானில் இருந்து கடன் வாங்கி மற்ற எமர்ஜிங் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க, ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த அதாவது மற்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதிலெல்லாம் வந்து செல் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை அவங்க வந்து கொடுக்குற மாதிரி வந்து செய்வாங்க. ஸோ இதை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து ரேட் இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் கன்ஃபார்மாக நாங்கள் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஒரு 0.75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னாலே அது எங்கேயோ போய் நிற்கும். இதுவே வந்து அவங்க ஏற்றுறேன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.75 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மடங்கில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு பைசா மாதிரி வந்து தெரியும். ஆனால் அவங்க மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் அவங்க வந்து கடன் வாங்கும்போது அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண எல்லா இதையும் வந்து அவங்க வந்து வெளியே எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே செட்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் நமக்கு வந்து, அதாவது இந்த பர்டிகுலர் யூகேடி மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கன்ஃபார்மாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் கமாடிட்டி மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு எதிரொலிப்பு வந்து இருக்கும். ஸோ அது குருடாயில் பெருசாக வந்து இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து கோல்டு, சில்வர் இதில் வந்து சில இம்பேக்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கமாடிட்டியில் வந்து ட்ரேட் எடுக்கிறவங்க கோல்டு, சில்வரில் இதிலெல்லாம் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுங்க. ஸோ கமாடிட்டிலையும் ரொம்ப ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் வந்து இம்பேக்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வந்து ஒரு வட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டு போட்டதை வந்து எடுக்கிறத வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதை வந்து இருங்க. நாளை அந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து வரும். அது டைமிங் வந்து எக்ஸாக்டாக நம்மளோட இந்தியன் டைமிங் வந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் உள்ளே வந்துருச்சா அல்லது வருமா, அல்லது வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வருமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நாளை வெள்ளிக்கிழமை யாரும் வந்து ட்ரேட் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. நம்மளோட மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அடுத்து அவங்க அந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து வெளியே வருது அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு யாரும் வந்து ட்ரேடை வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. நாளைக்கு தான் அந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து வெளியே வரப்போகுது. ஸோ இது வந்து இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது உண்மையிலே இம்பேக்ட் ஆகுமா ஆகாதான்னு கூட வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த நியூஸ் வந்து அரசல் புரசலாக வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போ அதை வச்சு கூட வந்து ஒரு ட்ராப் கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளெல்லாம் வந்து ஒரு ட்ராப் பண்ணிட்டு தான் வந்து வெளியே வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ நாளைக்கு
க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிடுது அப்படின்ட்டு யாரும் வந்து கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யாரும் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி வைஸ் வெர்சா, இப்போ வந்து நீங்கள் பயங்கரமாக வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் போகிறது, அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக மேலே ஏறிட்டு இருக்குது அப்படின்ட்டு புட் ஆப்ஷன் வாங்குறது, இந்த வேலையும் வந்து செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு 3 மணிக்குள்ளே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு வந்து வெளியே பாருங்கள். 2 நாள் ஜாலியாக வந்து காலை ஆட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கிற அந்த நியூஸுக்கு என்ன ரியாக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட வேலையே இருக்குமே தவிர, அடடா இந்த நியூஸ் வந்துருச்சு, நமக்கு வந்து இவ்வளோ லாஸ் வரப்போகுது, இவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்ட்டு மண்டை பிச்சுட்டு வந்து உட்காராதீங்க. ஸோ அஸ் ஒரு ட்ரேடராக வந்து அந்த வேலையை நம்ம வந்து செய்யவே கூடாது. ஆஸ் அ ட்ரேடர் நமக்கு வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் தான் நாம் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு நாம் வந்து யோசிக்கணுமே தவிர, மார்க்கெட் இல்லாத டைமில் நம்ம வந்து நம்மளோட லேர்னிங்ஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்னலாம் தப்பு செஞ்சோம், அந்த தப்பெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் வந்து நாம் வந்து செய்யணும். ஸோ சின்ன ஒரு சஜஷன் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த ஜப்பான் ரேட் இன்க்ரீஸோட நியூஸும் வந்து அரௌண்ட் த கார்னரில் வந்து நிற்கிது. ஸோ அதனால தான் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகலையோ அப்படின்னு கூட எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. மேபி அதுவாக கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவாக எடுக்க போதா ஒரு நெகட்டிவாக எடுக்க போகுதா அப்படின்ட்டு நாளை திங்கக்கிழமை அந்த 2 நாளில் நமக்கு வந்து தெரியறது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இதை உடைச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்லேருந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,300 இருக்கலாம். ஸோ அதையும் உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக இருங்க. முக்கியமான விஷயம், எக்காரணத்துக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. மாற்றத்துக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து நேற்று சொல்லியிருந்தோம். இங்கே இந்த இடத்துல நிறைய வந்து ட்ரேடிங் விண்டோ இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு வாலட்டைலான மூவ், ஒரு ஒன் சைட் மூவ் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து அப்படி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து ஒரு ஒன் சைட் மூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்கேயுமே வந்து நடக்கலை. ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு அப்டேட் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நேற்று நாம் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து மேலே போகுது அப்படின்னா போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கிடலாம் இப்படி கூட வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சு கூட வந்து போகலை, அப்படி போயிருக்கு. ஆனால் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கிருச்சு, அவ்வளோதான். ஸோ நாம் எதிர்பார்த்ததே வந்து ரொம்ப கம்மி. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்மியாக தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். இருந்தாலும் ஆஃப்டர்நூன் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜப்பான் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே ஒரு மணிக்கு முன்னாடி ஒரு 2 மணி 3 மணி அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட இம்பேக்ட் கன்ஃபார்மாக வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து இருக்கும். அதனால் ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்கு அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து இப்போ இந்த நியூஸ் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து கொடுப்பாங்க, ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, ஃபேக்காக பிரேக் அவுட் கிடைக்கும், ஃபேக்காக வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து மார்க்கெட்டில் காலையில் வந்து நடக்கும். அப் டு ஒரு 12 to 1 வந்து நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே என்ன நடக்கும், இன்கேஸ் அந்த நியூஸ் வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுங்க. பிகினர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்கள். இன் ரேர் கேஸ் நாளைக்கு வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் கூட வந்து போகலாம். ஏன்னா அந்த நியூஸ் பர்டிகுலராக நமக்கு வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒன்றுமே வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதையும் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. 25,780 25,700 இது உடச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை பற்றி நம்ம தாராளமாக வந்து யோசிக்கலாம். அல்லது மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல ரெசன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசன்ஸ் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா இது மாதிரி ஒரு அப்ட்ரெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா
ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ 50 மினிட் சார்ட் வந்து நேற்றே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து வீடியோ லென்த் ரொம்ப போயிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் நேற்று பெருசாக வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே வந்து நடக்கலை இல்லையா. ஸோ ஒன்றுமே நடக்காததுக்கு எதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் அதில் நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்தது அப்படின்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து நான் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஸோ இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுன் மூவ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக் மூமெண்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. கரெக்டாக வந்து ஒரு ஃபேக் மூவ் வந்து டவுன் சைடு வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரீடெஸ்ட், அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட், அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் மூவ் வந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸில் இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து நடந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. பட் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 26,000க்கு மேலே தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும், அல்லது வந்து மேலே வந்து போயிடணும். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் பற்றி நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து இருக்குது. அப்போ ப்ரைஸ் வந்து ஒரு 26,000 26,100க்கு மேலே தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு அந்த நியூஸுக்கு ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையில் ஒரு 12 மணிக்கு நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து போட்டிருந்தோம், ஒரு 5 மினிட் சார்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து காலையில் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகவும் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ நாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அப் ட்ரெண்ட் போகிறது. ஆனால் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நடக்கலை. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூமில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூமில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே வந்து இந்த இடம் ஒரு 10:40 வந்து ஒரு ரீசெண்ட் ஹை வந்து இருந்தது இல்லையா. ஸோ நல்லா வந்து பார்த்துக்குங்க, மார்க்கர் அதாவது மவுஸ் கர்சர் வந்து பாருங்கள், 10:40 வந்து ரீசெண்ட் ஹை. ஸோ அப்படியே வந்து கீழே வந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு 11:50 கேண்டில் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஹையை இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஆனால் வால்யூமை வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து வால்யூமை பாருங்கள் கரெக்டாக வந்து 11:50 கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நான் மவுஸ் கர்சர் வந்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லைன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதையும் அப்படியே வந்து பாருங்கள். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் வால்யூம் வந்து பெருசாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகலை, சேம் ஒரே ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வால்யூமை விட அதிகமாக வந்து இருக்கணும், டபுளாக வந்து இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருக்கோம். இது மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து பாருங்கள் ஒரு 2:30 மணிக்கு வந்து ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, வால்யூம் பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. அது மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்த வால்யூம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து சஸ்டெயின் வந்து ஆயிருக்கும். ஆனால் இந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணாதனால சும்மா ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நம்ம ரெகுலராக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நிஃப்டி 50யோட பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 50 பாயிண்ட் அப்படின்ட்டு. நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வந்து மூவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக வந்து போயிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வச்சு வந்து ட்ரேட் வந்து எடுப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ட்ராப் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு அப்படின்னா வந்து அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து வால்யூம் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வால்யூம் வந்து பார்க்கவே மாட்டாங்க.
சிம்பிளாக ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உள்ளே போகிறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம், புக் பண்ணுறோம், வெளியே வரோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற முக்கால்வாசி ட்ரேட் வந்து லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக வந்து ஆப்போசிட் ட்ரேட் வந்து ஏதாவது கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெண்டர் ரிவர்சல் வந்து காமிச்சிட்டாங்க கரெக்டாக வந்து ஒரு 12:45. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து கீழே விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 25,780 வரைக்குமே வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஒரு 50 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நப்பாசாக வந்து காட்டிட்டு உங்களை ஏமாற்றிட்டு 120 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க பாருங்கள். இதுதான் வந்து வால்யூமில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ வால்யூம் பார்க்காம நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல வால்யூம் பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம செல்லிங்க்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்குது அப்படின்னா டபுள் த மூவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து வால்யூமில் இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ நியர்பை பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடம் நமக்கு வந்து கீழே இறங்காமல் மறுபடியும் வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 25,730 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,770 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு வாலடைல் மூவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. 25,750 25,900 ஒரு 150 பாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரேடபிள் டே இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,900 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 25,780 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,780 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 25,650 25,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 26,000 வரைக்கும் வந்து ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா கேட்டுக்குங்க, நாளைக்கு அந்த நியூஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். ஸோ அந்த ஜப்பான் பேங்க் ரிலேட்டட் நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மார்க்கெட் டைம்லேயே வந்து கிடச்சிது அப்படின்னா பயங்கரமான ஒரு வாலடைலான ஒரு மூவ் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மண்டே அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட்ஸை யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. ஸோ திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நியர்லி ஒரு 940 அந்த ரேஞ்சில் இருந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நிஃப்டிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ இதுலேயும் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த பிரேக் டவுன் பண்ணுற கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 1040 அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அகெயின் ஒரு 1240 ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேங்க்ல வந்து நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ 59,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,200 வரைக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நியர்பை அந்த ரேஞ்ச் வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க. அகெயின் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ரேஞ்ச் புக்குள்ளே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 58,800 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 58,800 பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 58,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 வரைக்கும் வந்து மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா வந்து தெரிஞ்சுக்கிங்க, பேங்க் ரிலேட்டட் நியூஸ் அது பேங்க் நிஃப்டியை பயங்கரமாக வந்து அஃபெக்ட் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸாக வந்து நிஃப்டிலையும் வந்து அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டிலையும் பயங்கரமான ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கல் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சென்செக்ஸில் இது வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வால்யூம் வந்து ப்ரொவைட் வந்து பண்ண மாட்டாங்க. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இது ரெண்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வால்யூம் வந்து கிடச்சிட்டு இருந்தது. மற்ற எந்த இண்டெக்ஸ்க்கும் நமக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா சென்செக்ஸ் வந்து அவங்க டேட்டாவை 1/4 மணி நேரம் லேட்டாக தான் வந்து ட்ரேடிங் வியூக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு அனாலிசிஸ்க்கு
அந்த பர்பஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுமே ஒழிய ஒரு லைவ் ட்ரேடிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் வந்து பண்ணாது. லேட்டாக தான் நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஏன்னா 15 நிமிஷம் வந்து சென்சஸ்க்கு வந்து லேட்டாக தான் வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைவில் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்காது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து லைவாக கிடைக்கும், ஆனால் சென்செக்ஸ் வந்து கிடைக்காது. ஆஃப்டர் த மார்க்கெட் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வேணால் இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த சென்சஸ்கில் இவங்க கொடுத்த அந்த வால்யூம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்ட்டு எக்ஸாக்டாக வந்து தெரியல. ஸோ வரும் நாட்களில் அதோட பேக் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தா தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அப்படின்ட்டு இந்த வால்யூம் சப்போர்ட் பண்ணியிருக்கு ப்ராப்பராக வந்து இருக்குது அப்படின்னு நம்மளால் வந்து ஒரு கெஸ்ஸுக்கு வந்து வர முடியும். அது வரைக்கும் வந்து பெருசாக வந்து யாரும் வந்து இந்த வால்யூமை வச்சு சென்செக்ஸை வந்து யாரும் வந்து கெஸ் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இன்னிலேருந்து தான் நமக்கு வந்து விசிபிளாக வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 84,400 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், 84,800 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கு. கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகைன் 84,800 ரெசிஸ்டன்ஸ், 84,400 சப்போர்ட் வந்து இருக்கும். 84,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 84,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வால்யூம் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கும் போது, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும் போது பெருசாக வந்து மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது இருக்காங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெருசாக நம்ம வந்து உள்ளே போயிட்டு தெரியாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கிற அவசியமே வந்து இருக்காது. ஸோ மிட் கேப்பில் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 13,600 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சில் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. நியர்லி ஒரு 13,750 வரைக்கும் வந்து மூவ்மெண்ட், ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1240க்கு மேலே பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,800 ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,700 வந்து இருக்கலாம். 13,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 13,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 13,900 வரைக்கும் வந்து ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லா இண்டெக்ஸ்க்கும் சொன்ன அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மினிமம் லெவல்ஸ் தான். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த லெவல்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க அவாய்ட் வந்து பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.